ஆனால் எல்லாருமே விஜய்க்கு தானே ஓட்டு, கன்ஃபார்ம் விஜய் தான் வருவார். 100 வாக்குறுதி குத்திங்க, பொய்யான வாக்குறுதி. எங்க மக்கள் கண்டிப்பாக விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அம்மா விஜய்க்கு தான் போடுவாங்க போட்டா. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி என்ன காரணம்? சூப்பர்னு சொல்லுவேன். நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, எதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொன்னால் என்ன காரணம் சொல்லுங்கள்? நல்லா செய்வாங்க, மொதையோட எல்லாரும் நல்லா செய்கிறாங்க, இவங்களும் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் எதுவும் இலவசம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க மற்ற கட்சியில் மாதிரி. ஆனால் அப்படி இருந்து ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு? அது அவரோட திறமையை வச்சு ஓட்டு போடலாம். மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறையவே இருக்கு. திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, இந்த கட்சிகள்லாம் தாண்டி விஜய் முதல்வர் வர முடியுங்களா? தைரியம் இருந்தால் ஃபேஸ் பண்ண இருக்கும், வருவார். இப்போ படமே வேண்டான்ட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்துட்டாரு. அந்த தைரியத்தை எப்படி பார்க்குறீங்க? பாராட்டலாம். நான் தஞ்சாவூர் மாவட்டம். என்ன அதான் இல்லை அப்படி சொல்கிறாங்க, திமுக இதோட இனி விஜய் அரசியலே இருக்க மாட்டார். திமுக சொல்கிறாங்களா? திமுகலாம் சொல்ல தானே செய்வாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒரு மீட்டிங் நஞ்சிச்சு பார்த்தீங்களா? அந்த ஜெட் செக்யூரிட்டி ஏன் அவர் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. பில்டிங் பார்த்தீங்களா? அந்த வேன்லேருந்து ஏறி குச்சாங்க. தளபதிக்கு உண்மையாக இருக்கிறதுனால தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே வரோம். அது திமுக அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. திமுக எல்லாம் சொல்கிறீங்க, கரெக்டு தான். 100 வாக்குறுதி குத்திங்க, பொய்யான வாக்குறுதி. எங்கே ஒன்றும் இல்லை. ஒரு செங்கலை காட்டினீங்க, மறுபடியும் செங்கலில் எத்தனை வீடு கட்டினீங்கன்னு தெரியலையே. எத்தனை வீடு கட்டினீங்கன்னா அதான் சொல்லுங்கள், நாங்களே எடுத்துருப்போம். கண்டிப்பாக மாற்றம் வரணும் சார். ஏன்னா இப்போ உள்ளது சரியாக இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்தா கண்டிப்பாக நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக என்னோடய ஓட்டு விஜய் சாருக்கு தான். விஜய் சார் நீங்கள் யார் ஃபேன்? விஜய் தான் சார், விஜய் தான். நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? விஜய் 70 கால திராவிட அரசியலை அசைச்சு பார்க்குற ஒரு ஆளாக வந்துட்டாரு. ஓகே சார். திமுக அதிமுக மாதிரி இவ்வளோ பெரிய கட்சிகள்கிட்ட தாக்கு பிடிக்க முடியும்? கண்டிப்பாக முடியும் சார். கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. மக்கள் கண்டிப்பாக விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்னோடய ஃபேமிலி ஓட்டும் கம்பல்சரி விஜய்க்கு தான். எத்தனை ஓட்டு இருக்கும்போது நீங்கள் எந்த ஊர்? தஞ்சாவூர் சார், தஞ்சாவூர். அங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? மக்கள் விஜய் தான் வரணுன்ட்டு, விஜய் சார் தான் கம்பல்சரி வருதுன்னு பேசிக்கிறாங்க. வரணும், கண்டிப்பாக வரும். போராட்டம் முதல்ல இந்த விவசாயத்தில் இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தஞ்சாவூர் ஃபுல்லாகவே விவசாய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒருவேளை 2026 முதல்வர் வந்துட்டால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார். நல்லா மாற்றங்கள் இருக்கும், நல்லா செய்வாங்க. அதாவது இவ்வளோ நாளாக படத்தை அவங்க வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காங்க. அதனால் நல்ல ஒரு வரவேற்பு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக விஜய் சார் தான் வரணும், அதுதான் எதிர்பார்க்குறோம். ஓகே, தேங்க்ஸ். அரசியலை பற்றி நமக்கு எதுவும் தெரியாதுங்க, அதுக்கு எதுவும் கருத்து கிடையாது. என் பேர் திவ்யா, நாங்கள் விழுப்புரம். விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு? எல்லாரும் விஜய்க்கு தானே கொடுப்போம். விஜய் நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு கண்டிப்பாக நம்பலாம். கண்டிப்பாக நாங்கள் எல்லா ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் போடுவீங்க? சொல்கிறீங்களா? எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விஜய்க்கு தான். யாரையா சொல்லி மாற்றிருக்கீங்களா? அதாவது வேறு ஏதாவது கட்சிக்கு போடுவோம்? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறோம் எல்லாரும். ஆமாம். நீங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமாம். வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு? எங்கள் வீட்டில் 8 ஓட்டு. உங்கள் வீட்டில் எத்தனை? 6 ஓட்டு விஜய்க்கு தான். உங்கள் பேரில் வருது? துர்கா. உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது? 6 ஓட்டு. 6 ஓட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னால் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க. வேறு ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் போடுவாங்க. இருக்காரு, அதை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்கும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் தெரியல, மக்கள் நல்லா பண்ணி செஞ்சால் நல்லது. மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஆதரவு எப்படி பார்க்குறீங்க? ஆதரவு எப்படி சொல்கிறது? 70 வருட திராவிட அரசியலை அசைச்சு பார்க்குறாரு தனி ஒரு ஆளாக. நம்ம எப்போதுமே திராவிட கட்சி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு திராவிட கட்சிக்காரங்களா? குறிப்பாக நீங்கள் ஒரு திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சியில் இருக்கீங்க. ஒரு தனி மனிதன் விஜய்ங்கிற ஒரு ஆள் இவ்வளோ நாள் ஏமாத்துறது போதும், இனி ஏமாற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? கருத்து எப்படி பார்க்குறேன், அவர் கொள்கையை எப்படின்னு தெரியல. மக்கள் நல்லா பண்ணி செஞ்சால் நல்லது. வாழ்த்துக்கள். நீங்கள் இது 70 வருடம் அரசியல் இருக்குது, விஜய் எப்படி பார்க்குறீங்க? நேரடி எதிரியாக பார்க்குறீங்களா? எதிரியெல்லாம் பார்க்கல, அவர் ரசிகன், நாங்கள் ஒரு ரசிகனாக ரசிப்போம், அவ்வளோ. மற்றபடி கட்சியின் மூலியமாக இல்லை. சரி, அதிமுக திமுகலாம் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, அது நம்மளுக்கு தேவையில்லை. சீமான் சீமானு பேசுவார் நல்லா, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோ ஒரு இது இல்லை. இப்போ உங்களுக்கு திமுகக்கு சரியான எதிரியாக யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? யார்? விஜய் தானே பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் தான். ஒரு 2026 ஆட்சியை பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? பார்ப்போம், பார்த்துக்கலாம். ஆட்சியை பிடிச்சா பார்த்துக்கலாம்.
வாழ்த்துட்டேன். விஜய் ஃபேன் இவங்கெல்லாம் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாங்க சொல்லுங்கள், விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் நிறையா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க நிறையா பேர். நல்லா ஆமா. பண்ணுவார் சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணுறாங்க. இப்போ நீ சொன்னா அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. போடுவாங்க. கண்டிப்பாக அம்மா விஜய்க்கு தான் போடுவாங்க போட்டா. வருங்காலம் தானே இனிமே, அதனால் வருங்காலம் என்ன சொல்லுதோ செஞ்சுட்டு போக வேண்டியது. சரி, வீட்டில் நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கா, எத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது? இப்போ இருக்கிறது 3 ஓட்டு தான். நானும் எங்கள் அம்மா இப்போ பாப்பாவுக்கும் இன்னும் மெச்சூர் வரல. அவங்களும் அவர் வரதுக்குள்ளார இவங்க வந்துடுவாங்க, அதனால் போட்டுருவாங்க. சரி, ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக விஜய்க்கு தான் அந்த அப்படி முடிவெடுக்க என்னக்கா காரணம்? ஒரு மாற்றம் தான். மாற்றத்துக்கான தலைவராக விஜய் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஹாசினி திருச்சியிலேருந்து. காசு கொடுத்துட்டா மாறிடுவாங்க. யார்? அதாவது விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க, அவங்க விசில் அடிச்சாங்க சொல்லிருக்காங்க. சும்மா வந்து அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆமாத்தில் அப்போ இத்தனை வருஷமாக விசில் தான் அடித்தோம். இப்போ வந்து அரசியலுக்கு வரோம், இப்போ விசில் அடிக்கலை. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் தளபதி வேன் மேலே ஏறுறோம். ஏன்? எங்கள் தளபதி எங்களுக்கு வேணும், அதனால தான் ஏறுறோம். நீங்கள் எல்லோரும் ஏமாத்துறீங்க, உங்களுக்கு விசில் அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை. வரோம் 1000 ரூபா குத்திங்க, வரோம் போகிறோம், அவ்வளோதான். இதோ இப்போ கூட ஒரு உதயநிதி ஒரு மீட்டிங் ஒன்று வச்சார், ஒன்றும் இல்லை. எப்படி வரோம்? காசு. 2026 விஜய் தளபதி தான் தலை சிஎம்மாக இருந்தாவா? கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருக்காத்துல. இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ, வீடியோ குப்பை கிப்பை எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்காது. இதோ இது என்னது? அம்மாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தலை, அம்மாது 7:30 மணிக்கு வா. அம்மாது வந்து லைட்டு அமைதியாக இருக்கும், நம்ம கலைஞர் மட்டும் லைட் ஹெவியாக இருக்கும். ஏன்? கவர்மெண்ட்டு காசு தான் ரெண்டுமே. எப்படி வருது அது? அப்போ அம்மா தான் ஏற்றி விடு. அப்போ எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் தலைமையில் இருக்கீங்க, அதனால் லைட் அதிகமாக இருக்கா? தப்பு. அதெல்லாம் ரெண்டுமே ஒன்றா இருக்கணும். இதுவும் கவர்மெண்ட்டு தான், அதுவும் கவர்மெண்ட்டு தான். இல்லை ரெண்டுத்தையும் எடுத்து தூக்கி போடு எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட்டில், வெளில எங்கேயா போடு ராமேஸ்வரத்தில். ஏன் வருது? தப்பு. அதெல்லாம் தப்பு. இவனு அதெல்லாம் நான் பேசுவேன், வேறு மாதிரி பேசுவேன். கண்டிப்பாக வருவார். நானே ஓட்டு தான். எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களே 200 பேர் இருக்கானுங்க ராயபுரம். நான் ராயபுரம் தான். என் பிள்ளைங்க 200 பேரும் தளபதி தான் ஓட்டு போடுவோம். தளபதி தான் எங்களுக்கு. ஷீலா. எங்கள் வீட்லேயே 6 பேர் தான். நாங்களும் விஜய் ஃபேன் தான். எங்கள் வீட்லேயும் ஓட்டு போட சொன்னால் எங்கள் வீட்லேயும் ஓட்டு போடுவாங்க. அப்படிலாம் விஜய் வந்தால் எல்லாமே செய்வார் அவருக்கு தான். இப்போ அவங்க வந்தது வந்து புதுசு இல்லை, எல்லாருக்கும் ஒரு இதாவா இருக்கு. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு எல்லோரும் போட்டிருந்தாங்க, ஆட்சி சரியில்லை சொன்னாங்க. ஒரு டைம் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு திரும்ப பண்ணலாம்ல. எல்லோரும் சொல்கிறாங்க பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குன்னு. பார்க்கலாம், வருவார். அதுதான். ஆனால் எல்லாருமே விஜய்க்கு தானே ஓட்டு. கன்ஃபார்ம் விஜய் தான் வருவார். விஜய் தான். எல்லா கிட்டே கேட்டாலும் விஜய் தான் வருவார். தேங்க்யூ. கண்டிப்பாக விஜய் தான்.